எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல ஒரு அடுத்த 3 ஷார்ட்கட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு முன்னாடி எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். சோ அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எடுத்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கு, அந்த டேட்ல இருந்து நம்ம டேவை மட்டும் எப்படி எடுக்கிறது எக்ஸல்ல. இப்ப நீங்க பர்டிகுலர் டேட்ஸ் வந்து எக்ஸல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நான் எப்படி வந்து அதுல இருக்கக்கூடிய டே என்ன அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10th அப்படிங்கிற டேட் வந்து என்ன டே, மண்டேவா டியூஸ்டேவா வெனஸ்டேவா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் இந்த எந்த காலம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க, கமா டபுள் கோட்ஸ்ல டி 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 4 Ds கொடுத்துட்டு பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் டே என்னங்கிறது வந்துடும். சோ இது அப்படியே நீங்க ட்ராக் பண்ணி எல்லாம் எழுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் என்ன டே அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணிடும். சோ ஈஸியா நம்ம டே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதற்கான ஷார்ட்கட் தான் இது. சோ அடுத்து ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப என்கிட்ட இங்க ஃபர்ஸ்ட் ரோல வந்து கலெக்ஷனா 4 டேட்டா இருக்கு. இந்த 4 டேட்டாவை என்னன்னா நான் இப்ப ஸ்பிளிட் பண்ணி போடணும், இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா போடணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். சோ அப்படி பண்ண தேவையில்ல, அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இதுல இருந்தா உங்களுக்கு டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணணும். சோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஏஇ அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல டெலிமிட்டட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல டிஃபால்ட்டா டேப் உங்களுக்கு சூஸ் ஆயிருக்கும். சோ இப்ப நமக்கு இது என்னதுன்னா இந்த டேட்டால நீங்க என்ன விட்டுருக்கீங்க, ஒரு என்ட்ரிக்கு எடுத்து விஸ்வநாதன், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் ஒரு டேட்டா பத்தி கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் விட்டு அடுத்த டேட் கொடுத்துருக்கேன். சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல அந்த டெலிமிட்டர் என்னன்னா ஸ்பேஸ், அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதுல இங்க உங்களுக்கு டேட்டா ஸ்பிளிட் அவுட் பண்ணி ப்ரிவியூ காமிச்சிருக்கும். பினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேர் இஸ் ஆல்ரெடி டேட்டா ஹியர், டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இதுல இருந்து 3 டேட்டாவை தனித்தனியா எடுத்துட்டோம், ஏற்கனவே அங்க ஒரு டேட்டா இருக்கு, அதுல அந்த டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவா அப்படின்னு கேக்குது. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை அரேஞ்ச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் HOA அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. டேட்டா உங்களுக்கு அலைன் ஆயிடும். ஆல்ட் HOA சோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அலைன் ஆயிடும். இது ரெண்டாவது ஷார்ட்கட். மூணாவது ஷார்ட்கட் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க எல்லாமே வந்து நம்பரை எப்படி பெர்சன்டேஜா மாத்த போறோம் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல இங்க ஹோம் அப்படிங்கிற மெனுக்குள்ள இங்க பெர்சன்டேஜ் சிம்பிள் தெரியும், அதை பெர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனா ஆக்சுவலா நமக்கு இப்படி வரக்கூடாது, பெர்சன்டேஜ் வந்து டபுள் டிஜிட்ல தான் வரணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே ஒரு 100 இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஏவி அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. சாரி 1 minute, சாரி கண்ட்ரோல் ஏவி அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. சோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல வேல்யூஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு இங்க டிவைட் அப்படிங்கறது கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. சோ இதுதான் வந்து இந்த 3 ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோல பாத்துருக்கோம். எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி அடுத்து வர ஒரு வீடியோஸ்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட் கீழே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.